அண்ணே 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 எப்பனே வந்தீங்க? என்னென்ன இப்படி துரும்பா இழைச்சு போயிட்டீங்க? ஏன்னா நீங்க சொல்லி அனுப்பிச்சிருந்தா நானே வந்திருப்பேன்ல. இந்த தம்பியை பார்க்கணும்னு நீங்க என்ன அவசரப்பட்டு வந்தீங்க? இனி நமக்கு வசந்த காலம் தான் ஆலமோ. எங்கடா இருக்க? எம்மாறதா நம்பியார் தம்பி உன்னோட ஆட்டத்தை அடக்க வந்திருக்க. பாலையா அசோகன் தம்பி நான் ஒன்ன விட மாட்டேன். கொடியவர்கள் எல்லாம் கூடி என் கோட்டைக்குள் வந்திருக்கிறார்கள். இனி ஆட்டம் ஆரம்பிக்கட்டும். எங்க கிட்ட வசமா மாட்டிக்கிட்ட தப்பிக்கணும் நினைச்ச. பெரியப்பா காலில் விழுங்க. என்னடா நடக்குதுங்க? என் மகமான இந்த வீட்டை பத்தி இந்த பேப்பர்ல தப்பு தப்பா போட்டிருக்காங்கடா. நான் ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டேன். என் மகன் பேர்ல இந்த வீட்டுல ஒரு அநாத ஆசிரமத்தை உருவாக்க போறேன். அதனால என்ன, நல்ல விஷயம் தானே, தாராளமா எழுதலாம். வாங்க உட்கார்ந்தே எழுதுவோம். டேய் பெரியப்பா கைத்தாங்களா பிடிச்சு கொண்டு வாங்க. பாசு ஓடாதீங்க, இல்லைங்க, நான் உங்களை தொடர்ந்து வந்துகிட்டே இருப்பேன். பெரியப்பா பத்திரமா உட்கார வை, பத்திரமா உட்கார வை. டேய் என்னடா பண்றீங்க? ஏய் என்னடா பண்றீங்க? விடுடா. டேய் மோசக்காரங்களே விடுடா. சொத்து அனாதாசிரமத்துக்கு எழுதி வைக்கிறேன். நாங்களும் சொத்து இல்லாத அனாதைகள் தான்டா. எங்களுக்கு எழுதுடா. கொண்டாடா பத்திரத்தை கொண்டா. என்ன திமிரு உனக்கு? பேனா 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 கொடு. இந்தா கையெழுத்து போடு. போடுறா கையெழுத்த. போட மாட்டேன். சிவா, என் தந்தைக்கு ஆபத்து. உடனே போய் அவரை காப்பாற்று. எல்லாம் ஓட்டம் காட்டுறானே. ஐயோ ஏய் சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. கையெழுத்து போட்டு அடி வாங்கி சாக போறீங்க. போடுறா போடு. எவ்வளவு வயசானவர் போட்டு கட்டி போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க? அவுத்து விடுங்க. டேய் தற்கொலை பார்ட்டி, நீ வெறும் சயின்டிஸ்ட், நாங்க டெரரிஸ்ட். டேய் புடிச்சு கட்டி போடுங்கடா அவனை. கொண்டு போங்க. ஏய் அண்ணே, உன்னதாண்டா விளக்கண்ணே. விடுங்க. நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. ஒழுங்கு மரியாதையா இதுல நீ கையெழுத்து போடலைனா அந்த 2 இளம் சுட்டுக்களை நாங்க கொன்னுடுவோம். அவனை பாத்தியா? உன் பையன் மாதிரியே இல்ல. தம்பி யாருப்பா நீ? உருவத்துல என் மகன் மாதிரியே இருக்க. சார், நான் ஒரு சயின்டிஸ்ட் சார். உங்களை தான் காப்பாற்ற வந்திருக்கேன் நானு. நீ சொல்றது ஒண்ணுமே எனக்கு புரியலையேப்பா. உங்களுக்கு என்ன நடந்ததுங்கிறது தெரியாது, எல்லாம் உண்மை எனக்கு தெரியும். சொல்லு சொல்லுடா. பாயசத்துல விஷத்தை கொடுத்து இவர் தான் சார் கொண்டிருக்காரு. இதுதான் சார் நடந்தது. துரோகி. எப்படி இந்த குட்டையன் திருவிளையாடல? உன் பையனை கொன்னது நான் தான் தெரிஞ்ச உடனே உனக்கு ஒரு கொலவெறி வந்திருக்கணுமே. ஒன்னும் பண்ண முடியாது. அன்றைக்கே உன்னை நான் போட்டு தள்ளிருப்பேன். போலீஸ் கேஸ் அலையணுமேனு பார்த்தேன். இப்ப நீ கையெழுத்து போடல, போட்டு தள்ளிடுவேன். ஒன்ன மட்டும் இல்ல, அந்த 2 சிட்டுகளையும் போனம் ஆக்கிடுவேன். தானா வந்து வலைக்குள்ள மாட்டிக்கிட்டியா? நான் ஃபைட் பண்ண மாட்டேன். இவன் செத்தாலும் ஹீரோ செத்த விட மாட்டேங்கிறான். செத்தாலும் ஹீரோ ஹீரோ தான். நம்ம தான் பைசா வாங்கிட்டோம்லப்பா. பைசா வாங்கிட்டோமா? அப்ப ஓகே. ஆஹா சாரி, உங்க சைனா பாஷை எனக்கு புரியல. அவன் எங்க போயிட்டான்னு எனக்கு தெரியல. ஆமாப்பா, நம்ம கிட்டயே அவ வித்தைய காட்டுறா. அட இங்க தானப்பா இருந்தான், மாயாம மறைஞ்சிட்டான். அவுத்து விடு. ஏதா கயிறு அவுத்து விடு. எதுக்கு? உன் சேட்டையை நாங்க பாக்குறதுக்கா? சொல்லிடா. உன் இடம் சுத்தி ஓ ஆளுங்க இருந்தாலும் கயிறு அவுக்க பயமா இருக்குல்ல, அந்த பயம் எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு பயமா? டேய் அவுத்துடுறா. நீ எதையும் அவுக்க வேண்டாம். என்ன நானே அவுத்துட்டேன். சீக்கிரம் வாங்க. யாரு நீ? சோக்கா இருக்கால? எப்படிமா நீங்க வந்து? உனக்கு என்னமாச்சு? இல்ல சிவா, ஐயோ ஆக்சன் பிளாக். அவசரப்பட்டு வந்துட்டோமோ? என்ன நடக்குதுன்னே தெரியலையே.
அடிக்கிறாங்களே ஒண்ணுமே புரியல. எங்க இருக்காங்க சிவா? அடிங்க, நல்லா அடிங்க. டேய் உன் பையன் பொண்ண கடத்தி வந்திருக்காடா என் பொண்ணு வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சுடா உன்னை விட மாட்டேன் இல்ல என்ன யாரா சொல்லு இப்படி ஏய் முட்டை ஏய் முரட்டு பேல ஓடாடா என் மேல கூட்டி விட்டா நீங்க போய் அக்காவை காப்பாத்துங்க. இந்த நான் பாத்துக்கிறேன். அக்கா அடி வயித்துல குத்தாக்கா வலிக்குதுக்கா. இப்ப அடிச்சுங்கடா டேய் டேய் வந்துடா சொல்லுங்க சார் சார் அவனை விட மாட்டேன் சார் ஐயா போட்டுட்டாங்க ஐயா. அடிங்க ஐயா. ஐயா தான் இந்த குசு குண்ட ஞாபகம் இருக்கா? இந்த வாங்கிக்கோ. ஐயோ ஐயோ போட்டாடா ஐயோ ஓடாடே போட்டாடே மறுபடியும் குசுகுட்டா போட்டாடே ஐயோ நாட்டை தாங்க முடியலையே இது நம்ம வீட்டு வாசல்ல இன்னத்தையும் நட்டு வச்சிருக்கா. இந்த ஜாக்கெட் போடாத ராக்கெட்டை எங்கடா வாங்கின? என்னது என்னமோ ஒரு பொம்மை மாதிரி வச்சிருக்கா எப்படி என்ன நடக்க போகுது? என்னங்க ஆஃப் ஆயி போச்சு. இல்ல ஒரு நிமிஷம் வெயிட் பாருங்க எப்படி ராக்கெட்டுக்கு பறக்காது ஏய் டேய் கண்ணா. போதா பறந்து போறது. அடிக்காதீங்கடா. உன்னை ஜாமீன்ல வந்து நான் ஒதுக்குறேன்டா. வரேன்டா. அடிக்காதடா. கேஸை விட்டு யாரும் தப்பிக்க முடியாது. இந்த பக்கம் ரொம்ப சந்தோஷம்ப்பா, ஏதோ ரொம்ப சந்தோஷம். உருவத்தில் என் மகன் மாதிரியே இருக்கப்பா. ஒரு கெட்டவன் கைக்கு போக வேண்டிய சொத்தை நீ காப்பாற்றியிருக்க, என்னையும் காப்பாற்றியிருக்க. இந்த சொத்தை உன்னோட ஆராய்ச்சிக்கு பயன்படுத்திக்க. புடி. சரிங்க, என்ன ஆசீர்வாதம் நல்லா பண்ணுங்க. இருப்பா. சரிங்க அட்டுமா? சரிங்க சரி. ஏதோ யார் பெற்ற பிள்ளையோ சொத்தெல்லாம் எனக்கு கொடுத்துட்டாரு. எங்க இருந்தாலும் நல்லா இருங்க. வா வண்டிட்டு கிளம்பலாம்.
ஏன் சிவா ஒரு மாதிரி இருக்க? கொஞ்ச நாளாக இருந்தாலும் அந்த 3 பேர் மேலே ரொம்ப பாசம் வச்சிட்டேன். அதான் பிரியும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அதனால்தான் மகனே நாங்களும் கூடவே வந்திருக்கிறோம். ஏய் நீங்கள் எப்படிங்க? நல்ல தம்பி ஐயா, இனிமே இவர் கூட நான் இருக்க முடியாது ஐயா. தயவு செஞ்சு நிறைய பேச்சில் பழு நிற்கிற வேலை வாங்க கொடுங்க ஐயா. நான் வியாபாரம் பண்ணி பொறுத்துக்கிறேன் ஐயா. ஏனடா சபா என்னை விட்டு போகிறேன் என்கிறாய்? நாமெல்லாம் இனி ஒரே குடும்பம். சாதாரண குடும்பம் இல்லை, பேய் குடும்பம். சரியாக சொன்னாங்க.